வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸில் எக்ஸாம்பிள் 3.56. இந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பேன், மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன் கொடுத்துருப்பேன். அதை கொஞ்சம் தெளிவாக ரீட் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.56. கன்சிடர் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் regarding the number of men and women workers in 3 factories: factory 1, factory 2 and factory 3. factory 1 பார்த்தீங்கன்னா மென்னு எத்தனை இருக்காங்கன்னா 23 பேர், உமன் எத்தனை இருக்காங்கன்னா 18 மெம்பர்ஸு. ஃபேக்ட்ரி 2ல் மென்னு எத்தனைனா 47, விமன் எத்தனைனா 36. ஃபேக்ட்ரி 3ல் பார்த்தீங்கன்னா 15 மென்னு 16 விமனு இருக்காங்க. சரிங்க, என்ன கேட்குறாங்கன்னா ரெப்ரசன்ட் த எபோ இன்ஃபர்மேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். வாட் டோஸ் த என்ட்ரி இன் த செகண்ட் ரோ அண்டு ஃபஸ்ட்டு காலம் ரெப்ரசன்டட். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்து இந்த என்ட்ரி இந்த செகண்ட் ஷோ அண்டு ஃபஸ்ட்டு காலத்தில் என்ன இருக்குது, அதோடைய வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ நம்ம சம்மை பார்க்கலாம் வாங்க. இப்போ தமிழ் மீடியம் பார்க்கும். தமிழ் மீடியத்தில் பாருங்கள், எடுத்துக்காட்டு 3.56 ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2, ரோமன் லெட்டர் 3 என்ற 3 தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஆண்கள் மற்றும் பெண்கள் பற்றிய விவரம் கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலை 1 ஆண்கள் பெண்கள். தொழிற்சாலை 1ல் பார்த்தீங்கன்னா 23 ஆண்களும், தொழிற்சாலை 1ல் உள்ள பெண்கள் 18 பெண்களும் உள்ளனர். தொழிற்சாலை 2ல் பார்த்தீங்கன்னா ஆண்கள் 47, பெண்கள் 36 பேர்களும் உள்ளனர். தொழிற்சாலை 3ல் பார்த்தீங்கன்னா 15 ஆண்கள் 16 பெண்கள் உள்ளனர். மேற்கண்ட தகவலை ஓர் அணி அமைப்பில் எழுதுக. இதில் இரண்டாவது நிரை மற்றும் முதலாவது நிரல் இடத்தில் உள்ள உறுப்பு எதனை குறிக்கிறது? அதாவது ரெண்டாவது நிரை மற்றும் முதலாவது நிரல் இடத்தில் உள்ள உறுப்பு எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, இப்போ நம்ம கொஸ்டின் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஆன்சருக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினை நம்ம இப்போ தெளிவாக பார்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம சம்மை சால்வ் பண்ணுவோம். வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் 3.56 நான் கொஸ்டின் ரீட் பண்ணிட்டேன். இப்போ சம்முக்கு போகிறோம். கொஸ்டினில் இது தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் கொடுத்துருக்கேன்ல, இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ இதை வச்சுட்டு த இன்ஃபர்மேஷன் இஸ் ரெப்ரசன்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ, என்ன ஆர்டர் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுறோம். அப்போ என்ன ஆர்டர் இருக்குதுன்னு செக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோஸை தாங்க கவுண்ட் பண்ணணும். இது தாங்க ரோஸ். ரோ 1, ரோ 2, ரோ 3. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா காலமில் பார்க்குறோங்க. காலம் பார்த்திங்கன்னா இது காலம் 1, இது காலம் 2. சரிங்களா, அப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா, இதை ஃபஸ்ட்டு ரோஸை தாங்க கவுண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எதை கவுண்ட் பண்ணுங்க? ரோஸை தாங்க கவுண்ட் பண்ணணும். அப்போ ஹவு மெனி ரோஸ் கம்மிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3. அப்போ 3 ரோஸுங்களா? ஓகே, 3 பைன்னு இதை சொல்லணும், இல்லை கிராஸ்ன்னு சொல்லணும். நம்ம கிராஸ்ன்னே சொல்லிக்கணும். 3 கிராஸ். ஹவு மெனி காலம்ஸ் கம்மிங்? 1, 2 காலம். அப்போ 3 கிராஸ் 2 மேட்ரிக்ஸ் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க, இப்போ தமிழில் சொல்லணும் அப்படின்னா
ரோவை நிறைன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நிறை. காலமை நிரல்னு சொல்லுவோம். அப்போ 3 நிறை 2 நிரல்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா படுத்து கிடக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம். படுத்து இருப்பவர்கள் என்னது? நிறை. ரோ இங்கிலீஷில். காலம் அப்படின்னா நிரல். இது நிற்கிறவங்க அப்படின்னு. ஹலோ, இப்போ நம்ம சொல்யூஷன்னு ரைட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கக்கூடிய கொஷினுக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மட்டும் நான் எழுதியிருக்கேன். The information is represented in the form of 3/2 matrix as follows. 3/2 matrix. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாட் டஸ் த என்ட்ரி இன் த செகண்ட் ஷோ. செகண்ட் ரோன்னா இதாங்க செகண்ட் ரோ. செகண்டு ரோ தமிழில் இரண்டாவது நிறை. இரண்டாவது நிறை. ஓகே. செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இதாங்க. ஃபஸ்ட்டு காலம் அதாவது முதலாவது நிரல். சரிங்களா? அப்போ இந்த இடத்த தாங்க சொல்லுது இது. சரிங்களா? செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் அப்படின்னா இதுதான், இந்த பிளேஸு தான். சரிங்களா? அப்போ மேற்கண்ட தகவலை இரண்டாவது நிறை மற்றும் முதல் நிரல் இடத்தில் உள்ள உறுப்பானது இது என்னது? செகண்ட் ஃபேக்ட்ரி. அதாவது 2வது தொழிற்சாலைகள் 47 ஆண்கள் பணிபுரியும் விவரத்தை குறிக்கிறது தமிழில். இங்கிலீஷில் ரைட் பண்ணோன்னா, the entry in the second row and first column represent that there are 47 men workers in factory 2. That's all mesam. அப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமில் ஃபேக்ட்ரி 2ல் தான் 47 மென் ஒர்க்கர்ஸை இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.57. If a matrix has 16 elements, what are the possible orders it can have? ஒரு அணியானது 16 உறுப்புகளை கொண்டிருந்தால் அந்த அணிக்கு எத்தனை விதமான வரிசைகள் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? We know that a matrix order m by n has m(n) elements. Thus to find all possible orders of a matrix with 16 elements, we will find all orders pair of natural numbers whose product is 16. ஒரு அணியின் வரிசை m cross n எனில் அதற்கு mn உறுப்புகள் இருக்கும் என்பது நமக்கு தெரியும். 16 உறுப்புகளை கொண்ட அணிக்கு இருக்கக்கூடிய அனைத்து வரிசைகளையும் காண்போம். நிரலை பெருக்கினால் 16 கிடைக்கக்கூடிய இயல் எண்களின் ஜோடியை காண்க. சரியா? இப்போ such added pair are 16 வரணும். 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணாக்க இப்போ 1,16 16,1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4,4. நெக்ஸ்ட்டு 8,2. நெக்ஸ்ட்டு 2,8. there are possible adder are 1 cross 16, 16 cross 1,
4 cross 4 8 cross 2 2 cross 8 அப்படின்னு ரைட் பண்ண வேண்டியதான். நமக்கு கிடைக்கும் அணியின் வரிசை அப்படின்னு அர்த்தம் தமிழில். நமக்கு கிடைக்கும் அணியின் வரிசை. ஓகேவா? That's all. Example 3.57 completed. Next example 3.58. Next example 3.58. Construct a 3 cross 3 matrix whose elements are A, I, J is equal to I square into J square. தமிழில் AIJ is equal to I square J square என்ற அமைப்பை கொண்ட 3/3 வரிசை உடைய அணியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சம்ம பார்க்கலாம். சொல்யூஷன் 3/3 வரிசை உடைய அணியின் பொது வடிவம். அணியின் பொது வடிவம் சரிங்களா? இந்த தமிழில் ரைட் பண்ணால் the general 3/3 matrix given by A equal to A11 A12 A13. ஏன்னா 3/3 மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ 3 ரோஸு 3 காலம்ஸு நமக்கு வரணும். இதை நாம தான் அசீவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு A21 A22 A23 A31 A32 A33 சரிங்களா? இப்போ இது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம்னு அர்த்தம். இது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்டு காலம், தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், தேர்டு ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்டு காலம். இதாங்க இதுக்கு மீனிங்கு சரியா? இப்போ A11 அப்படின்னு பார்த்தோம்னா A11 ஈக்குவல் டு இந்த ஒன்றானது ஐக்கு ஈக்குவலுங்க, இந்த ஒன்றானது ஜேக்கு சமம் சரிங்களா? இது ரோவை குறிக்கும், இது ரோவை குறிக்கும். ரோ அப்படின்னா என்னங்க? நிறை. இது காலமை குறிக்கும். காலம் அப்படின்னா நிரல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா I ஸ்கொயர் இன்ட்டு ஜே ஸ்கொயர் அப்படின்னா 1 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அப்போ 1 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 1 சரிங்களா? நெக்ஸ்ட்டு A12 அப்படின்னா இங்கே இங்கே 2 இங்கே நெக்ஸ்ட்டு ஏ நம்ம ஃபஸ்ட்டு ரோவிலே பார்க்குறோம். ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் ஃபினிஷ் இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலம். அப்போது A12 இஸ் ஈக்குவல் டு 1 வந்து ஐயை டினோட் பண்ணோம், 2 வந்து ஜேவை டினோட் பண்ணுங்க. அப்போ I ஸ்கொயர் இன்ட்டு ஜே ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐயோட பிளேஸில் 1 டினோட் பண்ணணும். அப்போ 1 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர். அப்போ 1 இன்ட்டு இது 2 ஸ்கொயரு 4. அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 4ன்னு நமக்கு கிடைக்கும் சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா A13 பார்க்க போகிறோம். A13 இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் இன்ட்டு ஜே ஸ்கொயர். இதோட வேல்யூஸ் I, இதோட வேல்யூஸ் J. அப்போ 1 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 9ன்னு அர்த்தம். அப்போ என்ன கிடைக்கும்? 9 தான் நமக்கு கிடைக்கும். இப்போது நான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறேங்க. செகண்ட் ரோ பார்க்குறேங்க. செகண்ட் ரோவில் A21 பார்க்குறேன்.
A21 I ஸ்கொயரு J ஸ்கொயருங்க. இது ஐயோட வேல்யூஸு, இது ஜேயோட வேல்யூஸு. அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர்னு இருக்கும். 2 ஸ்கொயரு 4, 4 இன்ட்டு 1 1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு A22 ஈக்குவல் டு I ஸ்கொயரு J ஸ்கொயரு. சரிங்க? இப்போ ஐயோட வேல்யூஸும் 2 தான், ஜேவோட வேல்யூஸும் 2 தான். அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 16. நெக்ஸ்ட்டு A23 ஈக்குவல் டு IA திஸ் வேல்யூ J. அப்போ I ஸ்கொயரு இன்ட்டு J ஸ்கொயர். I ஸ்கொயரோட வேல்யூஸ் 2, J ஸ்கொயரோட வேல்யூஸு இன்ட்டு 3 ஸ்கொயரு ஈக்குவல் டு 4 இன்ட்டு 9. இப்போ என்ன வரும்? 2 9s are 18, 4 9s are 36. தென் நெக்ஸ்ட்டு தேர்டு ரோ பார்க்குறோம். விச் ரோ? தேர்டு ரோ பார்த்தீங்கன்னா A31 ஈக்குவல் டு I ஸ்கொயரு இன்ட்டு J ஸ்கொயரு. திஸ் வேல்யூ IA, திஸ் வேல்யூ J. அப்போ 3 ஸ்கொயரு இன்ட்டு 1 ஸ்கொயரு. 3 ஸ்கொயர் வேல்யூஸ் 9 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 9. நெக்ஸ்ட்டு A32 ஈக்குவல் டு I ஸ்கொயரு இன்ட்டு J ஸ்கொயரு. திஸ் வேல்யூ IA, திஸ் வேல்யூ J. அப்போ 3 ஸ்கொயரு இன்ட்டு 2 ஸ்கொயரு 9 இன்ட்டு 4ன்னு வரும். 2 ஸ்கொயரு 4, 3 ஸ்கொயரு 9 ஈக்குவல் டு 36. நெக்ஸ்ட்டு A33 ஈக்குவல் டு I ஸ்கொயரு இன்ட்டு J ஸ்கொயரு. அப்போ என்ன வரும்? ஐயோட வேல்யூஸும் 3 தான், ஜேயோட வேல்யூஸும் 3 தான். அப்போ 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் 9 இன்ட்டு 9 ஈக்குவல் டு 81. இப்போது நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இதை ரைட் பண்ண போகிறோம். ரெக்கவர்ட் மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு A11க்கு விச் வேல்யூஸ் கம்மிங்கு? A11 ஈக்குவல் டு இங்கே என்ன கிடச்சிருக்கு? நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. அப்போ A11 இருக்கிற பிளேஸில் 1 டினோட் பண்ணுறோம். A12க்கு விச் வேல்யூஸ் கம்மிங்கு? 4 கம்மிங்கு. அப்போ திஸ் பிளேஸு 4 கம்மிங்கு. நெக்ஸ்ட்டு A13 9. நெக்ஸ்ட்டு A21 1. சாரி, A21 2 ஸ்கொயரு 4, 4 இன்ட்டு 1 4 கம்மிங்கு. அப்போ இந்த இடம் என்ன கிடைக்கும்? நமக்கு 4 கிடைக்கும். A22 பார்த்திங்கன்னா 16. நெக்ஸ்ட்டு A23 பார்த்திங்கன்னா 36 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு A31 பார்த்திங்கன்னா 9. A32 பார்த்திங்கன்னா 36. A33 81. இதாங்க இந்த சம்மு கம்ப்ளீட்டடு. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு 3.59. 3.59. Find the value of ABCD from the equation A minus B 2A plus C 2A minus B 3C plus D equal to 1502 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு தமிழ் மீடியத்தில் என்ற அணி சமன்பாட்டிலிருந்து A, B, C, D மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ இதில் பார்க்குற உடனே உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் தோணுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு எலமெண்ட்டு, திஸ் வேல்யூஸ் 1 எலமெண்ட்டு, திஸ் வேல்யூஸ் 1 எலமெண்ட்டு, திஸ் வேல்யூஸ் 1 எலமெண்ட்டு. அப்போ பார்த்திங்கன்னா 2 ரோஸு, எத்தனை ரோ? 2 ரோஸு, 2 காலம்ஸு, 2 கிராஸ் 2, 2 ரோஸு, 2 காலம்ஸு. அப்போ எதுவும் 2/2 மேட்ரிக்ஸ் தான். அப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட அணிகள் சமம், எனவே ஒத்த உறுப்புகள் சமம் அப்படின்னு தமிழில் எழுதணும். இங்கிலீஷில் எழுதணும்னா the given matrix are equal, the given matrix are equal, thus all corresponding
elements are equal, elements are equal. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறேன்னா இதை ஈக்குவல் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு, செகண்ட் எலமெண்ட்டு, தேர்ட் எலமெண்ட்டு, ஃபோர்த் எலமெண்ட்டு. சரிங்களா? அப்போ a மைனஸ் b ஈக்குவல் டு 1, இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2a ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 5, இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறீங்க. சரியா? தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் எலமெண்ட்டு 2a minus b is equal to 0, equation 3. Next 3c plus d is equal to 2, equation number 4. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தேர்ட் ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். விச் ஈக்குவேஷனு? தேர்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 2a மைனஸ் b ஈக்குவல் டு 0. அப்போ இதை மைனஸ் b ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்னா ப்ளஸ் b ஆகும். அப்போ 2a ஈக்குவல் டு bன்னு இருக்கும். இந்த ஈக்குவேஷனை 2a ஈக்குவல் டு b இன் ஈக்குவேஷன் 1 we get. ஈக்குவேஷன் 1ல் இதை சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ a மைனஸ் b ஈக்குவல் டு 1. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா b ஈக்குவல் டு 2aன்னு இருக்குது. இதில் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. சப்ஸ்டிட் பண்ணோம்னா a மைனஸ் 2a இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 2aவில் 1a லெஸ் பண்ணால் மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு 1. இதை எப்படி இதெல்லாம் அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு ரைட் பண்ணலாம். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், a ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு இருக்குங்களா, இதை நான் எதில் யூஸ் பண்ண போகிறேன்னா இதை ஈக்குவேஷன் 5ஆக எடுத்துங்க. ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டிட் பண்ணால் பியோட வேல்யூஸ் நமக்கு கிடச்சிருமா? அப்போ a ஈக்குவல் டு மைனஸ் 1 in equation number 5 we get 5ல் சப்ஸ்டிட் பண்ணோன்னா 2a is equal to p, 2a is equal to p. அப்போ 2 into minus 1 is equal to b. அப்போ b is equal to minus 2ன்னு கிடைக்குங்களா? 2 into minus 1 minus 2. இப்போ பியோட வேல்யூஸும் நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ அகெயின் வந்து நான் இந்த ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட் பண்ணால் சியோட வேல்யூஸ் கிடைக்குமா? அப்போ a is equal to minus 1 in equation number 2 we get. செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 2a ப்ளஸ் c is equal to 5. அப்போ 2 into minus 1 aயோட வேல்யூஸு ப்ளஸ் c is equal to 5. அப்போ மைனஸ் 2 ப்ளஸ் c is equal to 5. இந்த மைனஸ் 2 ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும், c is equal to 5 ப்ளஸ் 2. அப்போ c is equal to என்ன கிடைக்கும், 7ன்னு கிடைக்கும். இப்போ c is equal to 7ன்னு எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் d கிடைக்கும்? 4th சப்ஸ்டிட் பண்ணுமா? c is equal to 7 in equation number 4 we get. 4ல் சப்ஸ்டிட் பண்ணால் 3c plus d is equal to 2. c is equal to 7ன்னு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 3 into 7 plus d is equal to 2. 3 7s are 21 plus d is equal to 2. But d is equal to 2 plus 21 equal to இந்த சைடு வந்துச்சுன்னா minus 21 ஆகுமா? அப்போ d is equal to மைனஸ் 19ன்னு கிடைக்கும். நமக்கு ஏபிசியோட வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. அப்போ a is equal to minus 1, b is equal to minus 2, c is equal to 7, d is equal to
-19 அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. தட்ஸ் ஆல். தட் சம் கம்ப்ளீட்டட். 3.59 is completed. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.17ல் ஃபஸ்ட்டு சம்முங்க. சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்மில் என்ன நம்ம கேட்டிருக்காங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு தட் மேட்ரிக்ஸ் கம்மிங்க உறுப்புகளின் எண்ணிக்கை, அதாவது த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ், இது தேர்டு. செகண்டு ஆர்டர் ஆஃப் எ மேட்ரிக்ஸ், அணியின் வரிசையை தமிழில் அணியோட வரிசையை கேட்டிருக்காங்க. தேர்டு வந்து இந்த நம்பர்ஸோட உறுப்புகளை காண்க, அதாவது எலமெண்ட்ஸு கேட்டிருக்காங்க. எலமெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் த எலமெண்ட்ஸ். இப்போ 3 கொஷின்ஸ் நமக்கு வந்து கேட்டிருக்காங்களா? சரிங்க, பார்க்கலாம். இப்போ நமக்கு 3 கொஷின்ஸை பார்க்கும்போது எடுக்கிற ஒன்று இந்த அணியை ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி, உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதோடைய ஆர்டரை கண்டுபிடிச்சாலே டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. அப்போ 4 ரோஸ் கம்மிங்க. காலம்ஸு 1 2 3 4. 4 × 4 என்னென்னா 16ங்க. அப்போ டோட்டலாக 16 எலமெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன கவுண்ட் பண்ணி பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. 16 எலமெண்ட்ஸ் இருக்குங்களா? அப்போ the number of elements equal to the number of elements is equal to 16. உறுப்புகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 16. நெக்ஸ்ட்டு அணியின் வரிசை கேட்டிருக்காங்களா? அணியின் வரிசை, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 × 4. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, A22. ஃபஸ்ட்டு வந்து A22 அப்படின்னா செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம் இந்த இடம் தான், ஈக்குவல் டு √7. நெக்ஸ்ட்டு A23 செகண்ட் ரோ தேர்டு காலம் இந்த இடம் வருங்க. அப்போ A23 இஸ் ஈக்குவல் டு √3/2. நெக்ஸ்ட்டு A24 இந்த இடம் தான், A24 இஸ் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட்டு A34 தேர்டு ரோ ஃபோர்த்து காலம், தேர்டு ரோ ஃபோர்த்து காலம்னா இந்த இடம் வரும். அப்போ A34 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு A43 அப்படின்னா ஃபோர்த்து ரோ தேர்டு காலம் இந்த இடம் -11. நெக்ஸ்ட்டு A44 லாஸ்ட்டு கார்னர், அதான் ஃபோர்த்து ரோ ஃபோர்த்து காலம் 1. தட்ஸ் ஆலுங்க. த ஃபஸ்ட்டு சம் இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு. If a matrix has 18 elements, what are the possible orders it can have? What if it has 6 elements? தமிழில் 18 உறுப்புகளை கொண்ட ஒரு அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும்? ஒரு அணியின் உறுப்புகளின் எண்ணிக்கை 6 எனில் எவ்வகை வரிசைகள் இயற்க இயலும்? ஓகே, இப்போ சம் பார்க்கலாங்களா? நமக்கு 6 எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ பார்ப்போம். பாருங்க, இது என்ன பண்ணுறோம், 18ன்னு இருக்குங்க.
இந்த 18 எப்படிலாம் நம்ம மல்டிப்ளை பண்ணலான்னு பார்க்குறோம். 1 cross 18. நெக்ஸ்ட்டு 2 cross 9. 2 into 9 18. நெக்ஸ்ட்டு 3 into 6. நெக்ஸ்ட்டு 6 into 3. நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்கலாம்? 9 into 2ன்னு கொடுக்கலாமா? நெக்ஸ்ட்டு 18 into 1ன்னு கொடுக்கலாம். சரியா? அடுத்து 6ஆல் பண்ணுறோம். 6ஆல் பண்ணால் 1 into 6, 2 into 3, 3 into 2, 6 into 1. சரியா? 18 எலமெண்ட்ஸோட மேட்ரிக்ஸ் ஆர்டரு. நெக்ஸ்ட்டு 6 என்ற எலமெண்ட்ஸோட மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸு. தட்ஸ் ஆளுங்க செகண்ட் செம்மு. நெக்ஸ்ட்டு தேர்டு செம்மு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷினுங்க தேர்டு செம்மு. சரியா? இப்போ தேர்டு பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் ஏ 3/3 மேட்ரிக்ஸ் whose elements are given by பின்வருவனவற்றை கொண்டு 3/3 வரிசை கொண்ட அணி A = AIJ இனை காண்க. ஸோ ஓகேவா? இப்போ சம்ம பார்க்கலாங்க. 3/3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மேட்ரிக்ஸு? 3/3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா இவருங்க A = A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. சரிங்களா? இதாங்க 3/3 மேட்ரிக்ஸ். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக பார்க்க போகிறேன். அப்போ A11 = I - 2j. இப்போ ஐயோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 1, ஜேவோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 1 தான். அப்போ 1 - 2 × 1 = 1 - 2 மாடுலஸ் ஆஃப் -1ன்னு இருக்கும். இப்போ -1க்கு மாடுலஸ் எடுத்திங்கன்னா +1ங்க. ஓகே, இப்போ செகண்டு பார்க்குறோம். A12 = இது ஐயோட வேல்யூ, இது ஜேயோட வேல்யூ. அப்போ I - 2j = ஐயோட வேல்யூஸ் 1 - 2 × ஜேயோட வேல்யூஸு 2. இதை நான் ஃபஸ்ட்டு சம்லேயே சொல்லியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமு, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமு, ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமு, ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலமு. இது தேர்டாக இருக்குது, அதனால் தேர்டு காலமு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ, இது ஃபுல்லாகவே அதில் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமு, செகண்ட் ரோ செகண்ட் காலமு, செகண்ட் ரோ தேர்டு காலமு. இது ஃபுல்லாகவே தேர்ட் ரோ, அதனால தான் 3-1, 3-2, 3-3ன்னு இருக்கும். அப்போ தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமு, தேர்ட் ரோவில் செகண்ட் காலம், தேர்ட் ரோவில் தேர்டு காலமு. சரி தானே? இப்போ பார்த்தீங்கன்னா 1 - 4 = -3. -3க்கு மாடுலஸ் எடுத்தால் 3. அப்போ A12 = 3, A11 = 1. நெக்ஸ்ட்டு A13 = I - 2j. இது ஐஏ, இது ஜே. அப்போ 1 - 2 × 3. அப்போ 1 - 6. -6ல் 1 லெஸ் பண்ணாக்கா -5. மாடுலஸ் ஆஃப் -5னா அப்போ +5 ஆகிடும். அப்போ A13 = 5. இப்போ நெக்ஸ்ட்டு A21 = I - 2j. 2 வந்து ஐஏ, 1 வந்து ஜே. அப்போ 1 - 2 × 1. சாரி, ஐயோட வேல்யூஸ் 2, ஜேயோட வேல்யூஸு 1. அப்போ
2 மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? A21 is equal to 0. நெக்ஸ்ட்டு A22 is equal to I minus 2j. ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ. அப்போ 2 மைனஸ் 2 இன்ட்டு 2. அப்போ என்ன ஆகும்? 2 மைனஸ் 4 ஆகிடுமா? அப்போ மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 2. மைனஸ் 2க்கு மாடுலஸ் எடுத்தால் ப்ளஸ் 2வாக ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு A23. I minus 2j. I j. இப்போ ஐயோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2, ஜேவோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3. அப்போ 2 மைனஸ் 6. அப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 4 வருங்களா? மாடுலஸ் எடுத்தோம்னா மைனஸ் 4க்கு ப்ளஸ் 4 ஆகிடும். அப்போ A23யோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 4 கிடைக்குங்க நமக்கு. ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட்டு A31ஓட வேல்யூஸ் பார்க்குறோம். I மைனஸ் 2j. ஐயோட வேல்யூஸ் 3, ஜேவோட வேல்யூஸ் 1. அப்போ 3 மைனஸ் 2 இன்ட்டு 1 மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் 2 is equal to மாடுலஸ் ஆஃப் 1. மாடுலஸ் ஆஃப் 1க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா 1. நெக்ஸ்ட்டு A32 is equal to I minus 2j. இது ஐயோட வேல்யூஸ், திஸ் வேல்யூஸ் ஜேயோட வேல்யூஸ். அப்போ 3 மைனஸ் 2 இன்ட்டு 2. அப்போ மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் 4ன்னு கிடைக்குங்களா? இப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 1. மைனஸ் 1க்கு மாடுலஸ் எடுத்தாக்க ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு A33 is equal to I minus 2j. ஐயோட வேல்யூஸ் ஜேயோட வேல்யூஸும் 3 தான். அப்போ 2 இன்ட்டு 3ன்னு கிடைக்குமா? அப்போ 3 மைனஸ் 6 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 4. மாடுலஸ் எடுத்தோம்னா மைனஸ் 4க்கு ப்ளஸ் 4ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம A11ஓட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 1, A12ஓட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 3, A13ஓட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 5, A21ஓட வேல்யூஸ் 0, A22 வேல்யூஸ் 2, A23 வேல்யூஸ் 4, A31ஓட வேல்யூஸ் 1, A32ஓட வேல்யூஸ் 1, A33ஓட வேல்யூஸ் 3 மைனஸ் 6ன்னு இருக்குங்களா? அங்கே லாஸ்ட்டு பாருங்கள், 3 மைனஸ் 6ன்னு இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் 3ன்னு கிடைக்கும். அப்போ இந்த இடம் ப்ளஸ் 3 ஆகும். சரியா? இதை மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஃபார்மில் ரைட் பண்ணோம்னா 1 3 5 0 2 4 1 1 3. தட்ஸ் ஆல் சம்முங்க. நெக்ஸ்ட்டு தேர்டில் செகண்ட் சம்முங்க. அதாவது ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஜே ஹோல் கியூப் டிவைட் பை 3. இதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3/3 மேட்ரிக்ஸ் தான். அப்போ 3/3 மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. சரிங்களா? இதாங்க ஜென்ரல் ஃபார்மு. இப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே ஐங்க, செகண்ட் இருக்கிறது எல்லாமே ஜே. சரியா? இப்போ A11க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டில் எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? A11 இஸ் ஈக்குவல் டு இது ஐ, இது ஜே. அப்போ ஐ ப்ளஸ் ஜே ஹோல் கியூப் டிவைட் பை 3. அப்போ ஐயோட வேல்யூஸ் 1, ஜேயோட வேல்யூஸும் 1. அப்போ என்ன ஆகும்? 2 கியூப் டிவைட் பை 3ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல 8/3. சரியா? நெக்ஸ்ட்டு A12 இஸ் ஈக்குவல் டு 1ஓட வேல்யூஸ் ஐ, 2ஓட வேல்யூ ஜே. இங்கே
I plus j divided by 3 whole cube is equal to 1 plus 2 whole cube divided by 3. அப்போ 3 cube வருமா, 3 cube divided by 3 27 divided by 3 இது கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு 9. நெக்ஸ்ட்டு A13 is equal to I plus j divided by 3 இதோட ஹோல் கியூப். ஐயை வந்து 1ன்னும் ஜேவை வந்து 3ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஐ இருக்கிற பிளேஸுக்கு நேரம் 1ம் ஜே இருக்கிற பிளேஸுக்கு நேரம் 3வும் யூஸ் பண்ணுறோம் ஹோல் கியூப். அப்போ என்ன கிடைக்கும், 4 கியூப் டிவைட் பை 3. 4 கியூப்னா 64 டிவைட் பை 3. இதை கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து நியூமரேட்டரில் ஈவன் நம்பராகவும் டினாமினேட்டரில் ஆட் நம்பராகவும் இருக்குது. அப்போ 64 டிவைட் பை 3 தான். நெக்ஸ்ட்டு A21 is equal to I plus j divided by 3 I plus j whole cube. இது ஐயோட வேல்யூஸ், திஸ் வேல்யூ ஜேயோட வேல்யூ. அப்போ 2 plus 1 divided by 3 whole cube is equal to 3 cube divided by 3 is equal to 27 3 divided by 3 equal to 9. A22 is equal to I plus j divided by 3 I plus j whole cube. இது ஐயோட வேல்யூ, இது ஜேயோட வேல்யூ. அப்போ ஐக்கு 2 போடு, ஜேவுக்கும் 2 whole cube divided by 3. அப்போ 4 cube divided by 3 is equal to 64 divided by 3. I j I plus j ஹோல் கியூபா. ஐயோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2, ஜேயோட வேல்யூஸு 3 ஹோல் கியூப் டிவைட் பை 3. 5 கியூப் டிவைட் பை 3. 5 கியூப் பார்த்தீங்கன்னா 125 டிவைட் பை 3. A31 is equal to I plus j divided by 3 I plus j whole cube. இது ஐயோட வேல்யூஸ், திஸ் வேல்யூ ஜேயோட வேல்யூ. ஐயோட வேல்யூ 3, ஜேவோட வேல்யூஸு 1. அப்போ 3 plus 1 ஹோல் கியூபு. 4 கியூப் டிவைட் பை 3 4 கியூபு 64 டிவைட் பை 3. நெக்ஸ்ட்டு A32. A32 is equal to I plus j whole cube divided by 3. The ஐயோட வேல்யூ, திஸ் வேல்யூ ஜேயோட வேல்யூஸ். அப்போ 3 plus 2 divided by 3 3 plus 2 whole cube. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 5 cube divided by 3 is equal to அப்போ 125 divided by 3. நெக்ஸ்ட்டு A33 is equal to I plus j whole cube divided by 3 is equal to. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது ஐயும் 3 தான், ஜேவும் 3 தான். அப்போ 3 plus 3 ஹோல் கியூப் டிவைட் பை 3. அப்போ 3 plus 3 6 கியூபு டிவைட் பை 3. 6 கியூபுன்னா 216ன்னு வரும் டிவைட் பை 3. கேன்சல் பண்ணால் 7 3s 21 2 3s 6. அப்போ ஈக்குவல் டு 72ன்னு வரும். சரிங்களா. இப்போ 3/3 மேட்ரிக்ஸ், அதாவது இந்த ஃபார்மேட்டில் அந்த A11 இருக்கிற பிளேஸ், A11க்கும் A12 பிளேஸுக்கு 12க்கும் A13யோட பிளேஸுக்கு நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த ஆன்சர். A11க்கு 8/3, நெக்ஸ்ட்டு A12 9, A13 நெக்ஸ்ட்டு A21 A22 A23 இப்படி அந்தந்த வேல்யூஸில் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா. அப்போ A ஈக்குவல் டு ஏயோட A11ஓட வேல்யூஸு 8/3, A12ஓட வேல்யூஸ் 9, A13ஓட வேல்யூ 64 டிவைட் பை 3, A21ஓட வேல்யூஸு 9, A22ஓட வேல்யூஸ் 64 டிவைட் பை 3, A23 125 டிவைட் பை 3, A31ஓட வேல்யூஸு 64 divided by 3, A32ஓட வேல்யூஸ் 125 divided by 3,
A33 ஓட வேல்யூஸ் 72. That's all. Thirdல second sum is completed. Next fourth sum. Fourth sum, if A is equal to 5 4 3 1 minus 7 9 3 8 2 எனில் A இன் இடைநிரல் மாற்று அணியை காண்க. Then find the transpose of A. The transpose of A matrix அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்களா. இப்போது transpose of A matrixனால் நமக்கு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிறோம். A is equal to 5 4 3 1 minus 7 9 3 8 2. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதுக்கு டிரான்ஸ்போஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா A டிரான்ஸ்போஸ், அதாவது ரோஸை காலமாக சேஞ்ச் பண்ணணும். ரோஸை காலமாக சேஞ்ச் பண்ணால் இந்த ரோஸை ஃபுல்லாகவே காலமாக சேஞ்ச் பண்ணணும். 5 4 3. செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக சேஞ்ச் பண்ணுறேன். 1 minus 7 9. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவை தேர்டு காலமாக சேஞ்ச் பண்ணுறேன். 3 8 2. தட்ஸ் ஆல்ங்க. A டிரான்ஸ்போஸோட மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து செம்மு. if A is equal to root 7 minus root 3 minus root 5 to root 3 minus 5, then find the transpose of minus A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைனஸ் ஏயின் நிறைநிரல் மாற்று அணியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஏ மேட்ரிக்ஸ்னு ஒன்று ரைட் பண்ணுறோன்னா, இப்போ மைனஸ் ஏ அப்படின்னா மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் இருக்கிற இடம்லாம் ப்ளஸ் ஆகணும், ப்ளஸ் இருக்கிற இடம்லாம் மைனஸாக சேஞ்ச் பண்ணணும். இதாங்க மைனஸ் ஏயோட மேட்ரிக்ஸு. சரியா? இப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏ அப்படின்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏ, அப்போ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணணும். இது ரோஸ் எல்லாம் காலமாக சேஞ்ச் பண்ணால் -7 3. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணால் √5 -2. தேர்ட் ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணால் -√3 +5. சம்மு கம்ப்ளீட்டடு. இதுதான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏ மேட்ரிக்ஸ். ஃபிஃப்த்து சம்மு கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம்மு. இப்போ ஏயோட மேட்ரிக்ஸ் சிக்ஸ்த்து சம்மு ரைட் பண்ணிக்கிறோம். ஏ மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை தட் ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அதாவது இந்த மேட்ரிக்ஸும் இந்த ஏ மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குற இந்த ஏ மேட்ரிக்ஸும் ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஹோல் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ ஏன்னு சொல்லிவிட்டு அந்த நமக்கு கொடுத்த அந்த மேட்ரிக்ஸை நான் ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொடுத்துருக்க ரோஸை என்னவோ மாற்றுவோம், காலமாக சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ 5 2 2வா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றுறோம். √-17 0.7 5/2. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணால் -8 3 1. இப்போ ஏ டிரான்ஸ்போஸு ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இந்த ரோஸை காலமாக சேஞ்ச் பண்ணுறோம். இந்த ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணால் 5 -17 -8. செகண்ட் ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணால் 2 0.7 3. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவை பண்ணுறப்ப 2 5/2 1 அப்படின்னு கிடைக்கும். இங்கே பாருங்களேன். இப்போ இதோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா இதோட வேல்யூஸு
ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஹோல் டிரான்ஸ்போஸ். இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸோட சேம் வேல்யூஸ் தான் இந்த ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸுக்கு. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆலுங்க. இந்த 6th sum இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ 7th sum பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கீழ்காண சமன்பாடுகளிலிருந்து எக்ஸ் ஒய் மற்றும் இசட்டின் மதிப்பை காணும். இப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் சம் கொடுத்துருக்காங்க. 12 3 x 5 ஈக்குவல் டு ஒய் இசட்டு எக்ஸு 3 5ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாக்க இந்த 2 மேட்ரிக்ஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குதான்னு பார்க்குறீங்க. ஈக்குவலாக இருக்குது. இங்கே பாருங்கள், 2 ரோஸு 2 காலம். அப்போ 2/2 மேட்ரிக்ஸ், இங்கேயும் 2/2, 2 ரோஸு 2 காலம்ஸ் இருக்குது. அப்போ 2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா the given matrix are equal அப்படின்னு ரைட் பண்ணுறேன். the given matrix are equal, thus all corresponding elements are equal. அதாவது இதில் 2/2 மேட்ரிக்ஸ் அப்படின்றதுனால இந்த உறுப்புகள் அனைத்தும் சமம். அப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு ஈக்குவல் பண்ணுறீங்க டேரெக்டாக. இப்போ கொஷினை ஒன்ஸ் ரைட் பண்ணிக்கிறேன். 12 3 x 5 y z 3 5 ஈக்குவல் பண்ணால் y ஈக்குவல் டு 12, z ஈக்குவல் டு 3, x ஈக்குவல் டு 3. இப்போ வந்துச்சா வேல்யூஸு? ஃபஸ்ட்டு சம்முக்கு டேரெக்டாகவே நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்மு பார்க்குறோம். செகண்ட் சம்மு பார்க்குறோம். இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுத்த அதே சேம் ஸ்டேட்மெண்ட் தான். த கிவன் மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல், த ஆல் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏன்னா இங்கேயும் 2/2 மேட்ரிக்ஸ் தான், இங்கேயும் 2/2 மேட்ரிக்ஸ் தான். 2 ரோஸு 2 காலம்ஸ் இருக்குது, இங்கேயும் 2 ரோஸு 2 காலம்ஸ் இருக்குது. அப்போ எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். சரிங்களா? அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6, இங்கே 2 ஈக்குவல் டு 2ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு 5 ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு கிடைக்குதுங்களா? இங்கே பாருங்களா, இதை சால்வ் பண்ணுறோம். இந்த 5 ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா -5 ஆகுமா? அப்போ 5 - 5, அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருதுங்க டேரெக்டாகவே. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது எடுத்துக்கிறோம். எக்ஸு ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒய் ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? -ஒய்யாக சேஞ்ச் ஆகும். சரியா? அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா எக்ஸ் ஒய்ன்னு இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக 6 - ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுறீங்க. அப்போ 6 - ஒய் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. 6 ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஒய் ஸ்கொயரு இந்த 8 ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா -8 ஆகிடுமா? அப்போ -ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் 6y -8 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். உள்ள மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயரு -6y ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு நீங்கள் ஐ மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா என்னன்னா, இங்கே பாருங்கள், 2 நம்பர்ஸெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் ப்ராடக்ட் பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் -6 வரணும். இங்கே பாருங்கள், 2 4ன்னு கொடுக்கலாமா? 2 4s are 8, ஆட் பண்ணால் -6 வரணும். போத்துக்கும் மைனஸ் கொடுங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒய்யை தானே வச்சு யூஸ் பண்ணுறோம். அப்போ y - 2 × y - 4 ஈக்குவல் டு 0.
அப்போ y minus 2 is equal to 0, y minus 4 is equal to 0, y equal to 2, y is equal to 4 அப்படின்னு கிடச்சிரும். இந்த ஒய்யோட வேல்யூஸை எடுத்து எங்கே யூஸ் பண்ணுறோன்னா ஈக்குவேஷன் நம்பர் எக்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ எங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் யூஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6, 2வை யூஸ் பண்ணுறேன். அப்போ எக்ஸு ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 6, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2 ஈக்குவல் டு எந்த சைடு போச்சுன்னா 6 minus 2, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு 4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 4னா எக்ஸு ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6, அப்போ எக்ஸோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 4, சாரி ஒய்யோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 4, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 6, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 4 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா -4 ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் வேல்யூஸ் இங்கே ரைட் பண்ணுறப்ப இங்கே பாருங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2,4, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2,4, z is equal to 0. That's ஆளுங்க செகண்ட் சம்மு. நெக்ஸ்ட்டு 7th தேர்டு சம்மு. அதே சேம் தாங்க, சேம் எலமெண்ட்ஸு மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவலு. அப்போ எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவலு. இங்கே பார்த்தீங்கன்னா 3/1, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3/1 மேட்ரிக்ஸு. அப்போ என்ன பண்ணுறோன்னா ஈக்குவல் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 9, ஃபஸ்ட் எலமெண்ட்டு, செகண்ட் எலமெண்ட்டு, தேர்டு எலமெண்ட்டு. சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5, ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ரைட் பண்ணிக்கிறோம். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 9. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை ரைட் பண்ணிக்கிறோம். எக்ஸு ப்ளஸ்ஸு இசட் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு இருக்குது. சைனை சேஞ்ச் பண்ணி செப்ரேட் பண்ணுறீங்க. அப்படி செப்ரேட் பண்ணுங்க, இசட்டும் கேன்சல் ஆகிடும், எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு நமக்கு டைரெக்டாகவே கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 4 சப்ஸ்டியூட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் நம்பர் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. 3ல் சப்ஸ்டியூட் பண்ணால் இசட்டோட வேல்யூஸ் கிடச்சிருமா? அப்போ ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 7, ஒய்யோட வேல்யூ 4, இசட் 7. இந்த 4 ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா என்னாகும்? 7 minus 4 ஆகும். அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிரும். இப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு நமக்கு கிடச்சிருக்குங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூஸ் கிடைக்கணும். ஏன்னா இசட் கிடச்சிச்சு, ஒய் கிடச்சிச்சு, நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூஸ் தானே. அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் இசட் இஸ் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. இது 1ன்னு எடுத்துக்கிறீங்க, 2 இது 3. நானும் அஷ்யூம் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு டக்குன்னு பண்ணிட்டேன். இப்போ எக்ஸு ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5ங்க. இசட்டோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3 ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா -3 ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. சம்மு கம்ப்ளீட்டட். எக்ஸசைஸ் 3.17 கம்ப்ளீட்டட். வீடியோஸை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல்ஸோட வீடியோஸ் அகைன் உங்களுக்கு தேவை, நீங்கள் பார்க்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.